ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வியூ சேனல். இனி நம்ம சேனல்ல நேற்று ரிலீஸ் ஆன தக் லைஃப் ப்ரோமோ பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு இனிஷியல் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் ஒரு ஜூன் 5 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு டீசர் ட்ரெய்லர்லாம் பிரேக் டவுன் பண்ணி போடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு நம்ம பிரேக் டவுன் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. என்னன்னா இந்த படம் நாயகன் படத்தோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வல் சொல்லிட்டு ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. ஒரு அது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னா என்னன்னு சொல்றேன். முதல்ல சீக்வல்னா என்ன? ஒரு படம் இருக்கும், அந்த படத்தோட கன்ஃபியூஷன் தான் சீக்வல். ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னா என்னன்னா, ஒரு படத்தோடைய இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆவாங்க. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படியேதான் இருக்கும். ஒரு பேரு அப்புறம் அந்த இதெல்லாம் மாறும். ஒரு அவங்களோட கேரக்டர்லாம் மாறும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மார்வல் யூனிவர்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் இருக்கும்ல. ஒருவேளை இது நடந்திருந்தா, இந்த இடத்துல இது நடந்திருந்தா இந்த கதை எப்படி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்தா அது பேர் தான் ஸ்பிரிச்சுவல் சீக்வல் சொல்லுவாங்க. மார்வல் மூவிஸ் எல்லாம், ஹாலிவுட் மூவிஸ்ல இது நிறைய பார்த்துருக்கலாம். அது இந்த மாதிரி ஒரு புது முயற்சியா ஸ்பிரிச்சுவல் சீக்வலா இந்த படம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் விடிவிக்கு அப்புறம் த்ரிஷாவும் எஸ்டிஆரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்ற மாதிரி த்ரிஷா மேம் உள்ள வந்த உடனே எல்லாம் சொன்னாங்க, ஓகே விடிவிக்கு அப்புறம் ஒரு ஓஜி பேரா பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஜாலி எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்புறம் தான் ட்ரெய்லரை பார்க்கும்போது கமல் சாருக்கு ஒரு சைட் டச்சா இவங்க வர்றவங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவர் ட்ரெய்லர்லயே ஒரு சில சீன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு கம்மியான சீன்ஸ் தான் இருக்கும். அதுலயே ட்ரெய்லர்லயே அங்க பிட்டா இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னாலே தெரியும், எஸ்டிஆர் கூட இவங்க வரவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் கூட தான் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதான் ஒருவேளை விடிவிக்கு அப்புறம் அந்த பேரு நடக்காது இந்த படத்துல அப்படின்றதுதான் இதுல. அதுக்கப்புறம் விருமாண்டி ஓஜி பேர் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு ஓஜி பேர் ஜாயின் பண்ணலாம், என்ன இன்னொரு ஓஜி பேர் விருமாண்டி அனலட்சுமியும் இன்னொரு வேர்ல்ட்ல ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இது கதை இருக்கு. அபிராமி மேம் ஒரு சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க, அசோக் செல்வன் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சீக்வன்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல ஒரே ஒரு கட்ல மட்டும்தான் எடுத்தாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு 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 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் வந்திருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேரக்டர் ஒரு டக்குன்னு ஒரு கட்ல அவங்களோட ஐஸ்வர்யா லட்சுமியும் சரி, அசோக் செல்வனும் சரி, டக்கு ஒரு கட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல நமக்கு பார்க்கும்போது அந்த பாட்டுல கமல் சாரும் அவங்களுடைய சன்னான எஸ்டிஆர் சாரும் ஜாலியா ஆடிட்டு இருக்காம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரெய்லர்ல இருக்கு. அப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்தோம்னா நமக்கு ரெண்டு பேரும் எதிர் துருவமா மோதிட்டு இருக்க மாதிரி வருது. அதுக்கப்புறம் இந்த கமல் சார் ஒரு டானா இருப்பாரு. அவரு கீழே அவங்க பையன் தான் அமரன் எஸ்டிஆர் சார். எஸ்டிஆருக்கு இந்த படத்துல அமரன் பேர் வச்சிருக்காங்க. அமரன் எஸ்டிஆர் சாரு ரெண்டு பேருக்கும். இவருக்கு அடுத்து யாரு இந்த ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அந்த கேரக்டருக்கு யார் வருவா, அந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு யார் வருவா, அதான் இந்த படத்தோட கதையா இருக்கும் அப்படின்ற இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்மளுக்கு இனிஷியலா தெரியறதே அதான். அதுக்குதான் எஸ்டிஆர் சார் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு ட்ரெய்லர் கட்ல அங்க சொல்லிப்பாரு, இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல். பர்ஃபெக்டா சிங்க் ஆகுது. இந்த ரூமருக்கும் பர்ஃபெக்டா சிங்க் ஆகுது, இந்த இதுக்கும் பர்ஃபெக்டா சிங்க் ஆகுது. ஏன்னா நாசர் சாரும் அந்த மாதிரிதான் சொல்லியிருப்பாரு, இந்த கேரக்டருக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு, இந்த பொசிஷனுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிதான் நாசர் சாரும் சரி, எஸ்டிஆர் சாரும் சரி, கமல் சார் செத்துட்டாருன்னு நினைச்சு அந்த பொசிஷனுக்கு நான் தான் சொல்லிட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கமல் சார் வந்துட்டாரு, கமல் சார் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தெரியுது. ஒருவேளை இல்ல எஸ்டிஆர் சார் அடுத்து நான் இந்த கேரக்டர் இந்த லெவலுக்கு வரணும்னா கமல் சார் தடையா இருக்காரு, நான் இவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போட்டு தள்ளணும்னு நினைச்சிட்டு விட்டாரா அப்படின்னு தெரியல. படம் பார்த்தாதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபேஸ் ஆஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கமல் சார் விசஸ் எஸ்டிஆர் அவங்களோட ஃபேஸ் ஆஃப் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜிங்கிச்சான் பாட்டு வந்துச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுல ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டதுனால ஓகே இவங்க ரெண்டு பேர் தான்
2 பேரும் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு எதிரி அழிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பாட்டை பார்த்தனே ஒரு அவங்க ஃபேன்ஸ் தியரி கிளப்பி விட்டாங்க. ஆனா வந்து இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் இருக்கு. அதனால வந்து இந்த படத்துல வந்து ஃபேஸ் ஆஃப் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப 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 வெயிட் பண்றேன் இந்த படத்தை. ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த படத்துல எல்லாரும் கேரக்டர்ஸையும் மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா அவரோட மூவில வந்து எந்த கேரக்டர் சும்மாலாம் வந்துட்டு போகுது, எதனா ஒரு வந்தா ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு போகும். அதுதான் இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நான் சும்மா ஏனோ தோணும் வரத்துக்காக சும்மாலாம் இந்த படத்துல ஒரு கேஸ்டிங்ல வந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து இதுல வந்து எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இதுல இது கமல் சார் வில்லனா எஸ்டிஆர் சார் வில்லனான்னு கேட்டா இன்னும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியுது, இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து கிரேசியரான கேரக்டர் தான் 2 பேருக்குமே இருக்கும். இந்த படம் ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா நாயகன்ல சொல்ற மாதிரி நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கிரேசியர் கேரக்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா ஆன்டி ஹீரோ கேரக்டர்ஸ் தான் 2 பேருமே அப்படின்றதான் ட்ரெய்லர்ல கன்வே பண்ண வராங்க. ஓகே, இந்த படத்தை யாரெல்லாம் வந்து தேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பார்க்க போறீங்களோ அவங்களாம் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்றேங்க. கீழே தக் லைஃப்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் தேட்டர்ல போய் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லர் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸை சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரேம்குமார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.